ஆ அங்கிள், நீங்க கூட்டிட்டு போனீங்களே அந்த பர்தா போட்ட பொண்ணு, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு தூக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை அங்கிள், நீங்க அந்த பொண்ணு கூட தான் இருக்கான்னு சொன்னீங்க. பர்தா போட்ட பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்களா? நாம தானே பர்தால போனோம். அப்போ வேற யாரை மாத்தி தூக்கிட்டு போனாங்க? ஒன்னும் புரியலையே. ஆமா தம்பி, அந்த பொண்ணை யாரும் கடத்தல. ஆமா அங்கிள், அந்த பொண்ணு யாரு? அது அது வந்து அந்த பொண்ணு அது வந்து அந்த பொண்ணு யாருன்னு தானே கேட்டேன். ஏன் பதறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டோட பொண்ணு தம்பி. அவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அப்படியா? அப்புறம் என்ன தம்பி, சாப்பிடும்போது கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் நிதானமா பேசிக்கலாம். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட சொல்லுங்க. சாப்பிடு. ஸ்ரீஜா, உன்னை கடத்தினதை தான் விக்ரம் சொல்லிட்டு இருக்கான். ஆமா மேடம், விக்ரம் எப்ப பார்த்தான்னு தெரியலையே. நல்ல வேளை, விக்ரமுக்கு கடத்திட்டு போனாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அது நீதான்னு தெரியல. அது வரைக்கும் நிம்மதிதான். மேடம், விக்ரம் ஏதோ ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சிருக்கான். ஆனா அது நானு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆமா ஸ்ரீஜா. வணக்கம் மேடம். வா. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சியா? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? மேடம், என்ன விசாரிக்க சொன்னீங்க? நீ சொன்னல ஹாஸ்பிட்டல், அங்க இவன் அனுப்பி பிரீத்தி மாதிரி நடிக்கிறவள பத்தி விசாரிக்க சொன்ன. ஓ, அதுவா? சொல்லு, அங்க என்ன சொன்னாங்க? மேடம், நீங்க அனுப்புன போட்டோவை எல்லார்கிட்டையும் காட்டி விசாரிச்சிட்டேன். ஆனா எல்லாருமே தெரியலன்னு ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க மேடம். மேடம், அவங்க சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இல்லை மேடம். ஏன்னா கேள்வி கேட்டா ஒரே பதட்டமா பதில் சொல்றாங்க மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க செல்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிங்களே, அந்த பொண்ணு எல்லாருக்குமே தெரியுது, ஆனா மறைக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இதை பத்தி சொல்ல வந்தாங்க. ஆனா ஒரு டாக்டர் வந்து யாருமே அப்படி தெரியாதுன்னு சொல்லி நர்ஸை கூட்டிட்டு போயிட்டாரு. பணத்தை காட்டி யார்கிட்டயாவது கேட்டிருக்கலாம்ல, அப்போ அது சொல்லிருப்பாங்கல்ல. மேடம், நீங்க சொன்ன மாதிரி வார்டு பாய் கிட்ட பணம் கொடுத்தேன். அவன் பாதி தான் சொன்னான் மேடம். பாதி சொன்னானா? நீ முதல்ல அதைத்தானே சொல்லிருக்கணும். அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. அந்த பொண்ணு அடிக்கடி வந்து போயிருக்கு. அந்த பொண்ணுக்கு பெரிய வசதியெல்லாம் இல்லையா. யாரோ ஒரு பெரிய குடும்பத்து ஆளுங்க தான் ஆபரேஷனுக்கு உதவி பண்ணாங்களாம். ஓ சரி, அவங்க ஊர் என்ன? அந்த பொண்ணோட அம்மா இப்ப எந்த வார்டுல இருக்காங்க? அதெல்லாம் கேட்டியா? கேட்டேன் மேடம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே ஆம்புலன்ஸ்ல வச்சு வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்களாம். அது வீடா வேற எதுவும் ஹாஸ்பிட்டலான்னு தெரியல மேடம். மேடம், அவங்க ஊர் பேரை நான் கேட்டேன் மேடம். அங்க நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதே டாக்டர் வந்து அவனை வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அவனும் போயிட்டான். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். அவனும் திரும்ப வந்தான். ஆனா நான் கேட்ட எதுக்குமே பதில் சொல்ல மேடம். சரி, நீ போ. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். உன் அக்கவுண்ட்ல பணம் வரும். தேங்க்யூ மேடம். அப்படின்னா அவ அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற இடத்துக்கு மாத்திட்டா. மேடம், இப்ப அதுக்கு என்ன மேடம்? எந்த இடத்துல இருந்தாலும் இவ அம்மாவை பார்க்க போய் தானே ஆகணும். அப்ப நம்ம பிளான் படி இவ பின்னாடியே போனா எல்லாம் உண்மையா தெரிய போகுது. அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த சண்முகம் உஷாரா அவளுக்கு பரதெல்லாம் போட்டு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் எங்க அம்மாவோட வேலைதான். இதே மாதிரி நாம ஏதாவது பிளான் பண்ணா
அவளை ஃபாலோ பண்ணா அதையும் தடுத்துருவாங்க. இங்க இருக்கிறவ பிரீத்தி இல்ல, வேற ஒரு பொண்ணுன்னு நாம வேற வழியாத்தான் நிரூபிச்சாகணும். பிரீத்திக்கு அவ அம்மா இல்ல, அவ அப்பாவும் வரமாட்டாரு, அவளோட சித்தி இப்போதைக்கு வரமாட்டா. ஏன்னா எங்க அம்மாவுக்கும் அவளோட சித்திக்கும் ஆகாது. வேற யாரால இவ பிரீத்தி இல்லைன்னு சரியா சொல்ல முடியும்? மேடம், பிரீத்தியோட தம்பி? ஆஹா, அவன் சொல்லவே மாட்டான், நமக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டான். வேற யார வர சொல்லலாம்? மேடம், அவ கூட படிச்ச அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சூப்பர் ஐடியா. அவ சித்திக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்னா உடனே ஹெல்ப் பண்ணுவா. மேடம், அது எப்படி அவ சித்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? அவ சித்திக்கு பிரீத்தியை கண்டாலே பிடிக்காது, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். அவ சித்தி அவளை கொல்ல கூட தயங்க மாட்டா. அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா ரொம்ப சந்தோஷமா அவ ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வைப்பா. ஹலோ, சந்திரிகா பேசுறேன். சொல்லுங்க சந்திரிகாக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணு பிரீத்திக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு. என்னன்னா, நான் எதுவுமே செய்யல, சும்மா வீட்டை சுத்தி தான் பார்த்தேன். இப்ப அவ இங்க ஏதோ கிராமத்து பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கா. அவ பண்றது எல்லாம் பார்த்தா பிரீத்தி இல்லைன்னு தோணுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவ கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணுங்க பசங்க யாரையாவது அனுப்பி வைங்க. அப்பதான் இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அவ கூட இந்தியால இருந்து ஒரு 4 பசங்க இங்க படிக்க வந்திருந்தாங்க. 2 பையன் 2 பொண்ணு. அவங்க தான் அவ கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு ஒரு 2 டேஸ்ல அவங்கள அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்யூ, உடனே அனுப்பி வைங்க. தேங்க்யூ, வச்சிடுறேன். சரி ஸ்ரீஜா, வரவங்க பிரீத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, விக்ரமுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து இவகிட்ட பேச போறாங்க. இவ யாருன்னே தெரியாம முழிக்க போறா. அப்ப நாம என்ன பண்றோம்? இவ பிரீத்தி இல்லைன்னு அம்மா கிட்டயும் விக்ரம் கிட்டயும் ப்ரூவ் பண்ணி இவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவோம். அப்புறம் என்ன நடக்கும்? அம்மா கிட்ட சொல்லி உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணத்தை நடத்துறோம். தேங்க்ஸ் மேடம். சரி மேடம், நான் போய் அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். சரி சரி, போ. போடி போ. உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணமா? என்ன யாருன்னு நினைச்ச? மணமேடை வரைக்கும் உன்னை கொண்டு போய் உன்னை ஃப்ராடுன்னு ஜெயிலுக்கு அனுப்பி என் பொண்ணு கிருப்பாவுக்கும் விக்ரமுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு சந்திரிகா இல்லடி. சித்தி கிளம்புற சித்தி. பை. ஏய், எங்க போற? வா, ஆபீஸ் சாப்பிட்டு போ. சித்தி டைம் ஆயிடுச்சு சித்தி. போடு சித்தி. 2 இட்லியாவது சாப்பிட்டு போ. வேணாம் சித்தி, எனக்கு பசிக்கல சித்தி. வா, சாப்பிட்டு போ.
பாவீங்களா? மச்சான் விக்ரம். டேய் ஹாய்டா. வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வாட்ஸ் அப் சாரு? ஹாய். Hey. ஹாய்டா, What's how up? are you? Hope you all good. What a surprise man. சொல்லாம கொள்ளாம ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து சர்ப்ரைஸா வந்து நிக்கிறீங்க. ஆமா, உனக்கும் பிரீத்திக்கும் ஷாக் கொடுக்கலாம் தான் ஃபோன் பண்ணாம அப்படியே வந்துட்டோம். அது மட்டும் இல்லடா, நாங்க எல்லாரும் உன் நிச்சயத்துக்கு வரலாம் தான் பிளான் பண்ணோம். ஆனா முடியாம போச்சு. ஏன் தெரியுமா? ஏன்? இந்த சிங்கு ஊர்லயே இல்ல, அமெரிக்காக்கு போயிட்டான். இந்த சாரு பெங்களூர்ல இருந்து அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டா. இந்த இலைக்க தப்பா துபாய் போயிடுச்சு. இப்ப எல்லாரும் ஒன்னா இந்தியா வந்திருக்கோம். அதான் உன்னை பார்த்துட்டு உனக்கும் பிரீத்திக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ, thank you. சித்தி, சாரி, இவங்க எல்லாரும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். Hi. பிரசாந்த், ஹர்பஜன் and சாரு and that's எலகே தாப்பா. ஏன் இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உள்ள கூட்டிட்டு வா. வா வாங்க போலாம். வாங்க. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். வாங்க உள்ள போலாம். வாடா. அம்மாமா, நீ சொன்ன மாதிரியே பிரீத்தி விக்ரம் கூட ஒன்னா படிச்சவங்க எல்லாம் வந்துட்டாங்கம்மா. விக்ரம் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கான். பிரீத்தியா நடிச்சிட்டு இருக்காளே, அவளுக்கு இப்போ இருக்குடி. வாங்க போலாம். அந்த பொண்ணுக்கு துபாய் போன உடனே என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. அப்படியா? சொல்லவே இல்ல. சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? எது வேணாம். That's okay. guys, இவங்க என்னோட ஆன்ட்டி, இது அவங்க பொண்ணு கிருபா. ஹாய். ஹாய். போதும் போதும். இது ஸ்ரீஜா. ஹாய். Who are you? क्या? Who are you? மச்சான், அவ how are you ன்னு கேக்குறதுக்கு பதிலா who are you ன்னு கேட்டுட்டா. அவளுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி. நீ பெருசா எடுத்துக்காத. விக்ரம், நானும் MBA படிச்சிருக்கேன். அதான் நீ படிச்ச லட்சணம் எல்லாம் நல்லா தெரியுது. ஆமா ஸ்ரீஜா, எதுக்கு உனக்கு இந்த சீனு? இங்க இருக்கிற எல்லாருக்குமே தமிழ் தெரியும். நீ தமிழ்லயே பேசு. கைஸ், இவரு சண்முகம். எங்க பாட்டிக்கு ஆபீஸ்ல, பிசினஸ்ல, குடும்பத்துல எல்லாத்துலயும் உதவியா இருப்பாரு. இந்த வீட்டுல எங்க பாட்டி என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு இவர் என் மேல வச்சிருக்காரு. வணக்கம். அங்கிள் நமஸ்தே. இவங்க எல்லாருமே கூட படிச்சவங்க. வணக்கம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பிரீத்தி எங்க? பிரீத்தி, ஒன் செகண்ட். வேற பகு அதுவா அந்த வந்த உடனே பிரீத்தி எங்கன்னு கேக்குறாங்க. இப்ப மட்டும் எங்க அம்மா இருந்திருந்தா இவ்வளவு அருமையா இருந்திருக்கும். பிரீத்தியா நடிக்கிறவ நல்லா மாட்டிருப்பா. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. எப்படியோ அந்த பொண்ணு இவங்களுக்கு தெரியாம திரு திருன்னு முழிக்க போறா. இத விக்ரம் பார்த்து குழம்ப போறான். இவங்க வேற பிரீத்திய பார்க்கணும்னு சொல்றாங்க. தேன்மொழியை பார்த்தா பிரீத்தியே இல்லைன்னு சொல்லிடுவாங்களே, என்ன பண்றது? ஹர்பஜன், நீங்க பிரீத்திய பார்க்கணுமா? ஆமாங்க, அவ எங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படியா? நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. அம்மா, இப்ப எதுக்குமா? எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. கைஸ், நான் போய் முதல்ல அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வாங்க. ஓகே?
ठीक है ஓகே நானே ரத்த காட்டேரி உன்னை கடிச்சு திங்க போறேன். Hey, hey, don't beat me. Hey, hey, it's me. Hey, wait. Hey, hey, मैं हरभजन सिंह. யார் இருந்தாலும் முதல்ல வெளிய போங்க. Hey, என்ன தெரியலையா? என் கையை விடு. Hey, oh my god. Oh, hey, என்ன தெரியல? Hey, hey, பிரீத்தி, stop. Hey, பிரீத்தி, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக நான் மாஸ்க்லாம் போட்டு வந்தேன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன்யா. வேண்டாம், கிட்ட வராதீங்க. அங்கேயே நில்லுங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. பிரீத்தி இவன் யாரு நான் கேக்குறேன். இவன் உன் கூட காலேஜ்ல படிச்சவன். இவனை போய் தெரியலன்னு சொல்ற? காலேஜா? பிரீத்தி, நான் சாருடி, சாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியல. கையை விடு. ஐயோ, ஏய். அடி பாவி, என்னைய தெரியாதுங்கற? எப்படி தெரியாம போகும்? அதான் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ பிரீத்தி, சொன்னா கேளு, பேசாம வா நீ. வா, நான் சொல்றேன் வா. ஏய், உனக்கு அடிபட்டுச்சா? இங்க பாரு. இல்லடா. உனக்கு அடிபட்டிருக்கா? வா. ஐயோ தேனு பெரிய அடாவடி பண்ணிக்கிட்டே இருக்கியே. உன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு புரியல. எத்தனை தடவை நான் உனக்கு படிச்சு சொல்லியிருக்கேன். அஞ்சனாமா ஊருக்கு போகும்போது உனக்கு எல்லாம் விவரமா சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. என்னைய என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க எல்லாம் யாரு? எதுக்கு ஏன் ரூமுக்கு வந்தாங்க? ஐயோ, ஒரு பொம்பளை புள்ளைய இப்படியா கட்டி பிடிப்பான்? அதான் அடிச்சேன். அதுவும் அவன் தலைய பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அவன் தலைமையில ஏதோ மந்திரவாதி மாதிரி கொண்டையெல்லாம் வச்சிருக்கான். தேனு அவன் சிங்கு. அவன் பேரு ஹர்பஜன் சிங். அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. மனுஷங்க மாதிரியா இருக்காக. எல்லாரையும் பார்க்க வித்தியாசமா இருக்கு. ஐயோ, அவங்க எல்லாம் உன் கூட வெளிநாட்டுல படிச்சவங்க. வெளிநாட்டுலயா? நான் எங்க வெளிநாட்டுல படிச்சேன்? நான் எங்க ஊர்ல தானே படிச்சேன். அதுவும் காத்தமுத்து, வேலுச்சாமி, மணிமேகலை இவங்க தான் என் கூட படிச்சாங்க. அவங்க எல்லாம் உன் கூட படிச்சவங்க. இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாரும் பிரீத்தியோட படிச்சவங்க. இப்ப நீ பிரீத்தியா தானே நடிச்சிட்டு இருக்க. அப்ப இவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்டு தானே. அத மட்டும் மனசுல வச்சுக்கணும், புரியுதா? இவங்க எல்லாரும் திடுதுப்புன்னு கிளம்பி வருவாங்கன்னு யாருமா கண்டது? ஆனா வந்துட்டாங்களே, சமாளிச்சு தானமா ஆகணும். இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீ அவங்க கிட்ட போய் நீங்க மட்டும் தான் கிளம்பி வந்து எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பீங்களா, நான் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும். கேக்குறேன். அப்புறம் அவங்க எல்லார் பேரையும் சொல்றேன், நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். சரி. அந்த தலப்பா கட்டிட்டு வந்திருக்கானே, அவன் பேரு ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங். அப்புறம் நீ கூட தள்ளி விட்டியே, அந்த பொண்ணு பேரு சாருமதி. சாருமதி. அப்புறம் இன்னொரு பொண்ணு குண்டா சிவப்பா இருந்துச்சே, அந்த பொண்ணு பேரு எலைக்கா தாப்பா. ஏலக்காவா? ஐயோ, ஏலக்கா இல்லம்மா, எலைக்கா தாப்பா. தாப்பால ஞாபகம் வச்சுக்க, தன்னால உனக்கு ஞாபகம் வந்துரும். இதெல்லாம் என் வாயிலே வர மாட்டேங்குதே. ஐயோ, அப்படி எல்லாம் வாயில வராதுன்னு சொல்லக்கூடாதுமா. திரும்பி திரும்பி சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு தன்னால வந்துரும். அப்புறம் இன்னொரு பையன் குள்ளமா இருந்தானே, அவன் பேரு பிரசாந்த். பிரசாந்தா? எங்க பக்கத்து வீட்டு பையன் பேரு கூட பிரசாந்த் தான். அப்பாடா, இந்த பேராச்சும் வாயில வந்துச்சே. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அவங்கிட்ட மட்டும் அதிகமா பேசிக்கிட்டே இரு. மத்தவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சமா 2 வார்த்தை பேச போதும். அவங்களுக்கு உன் பேர்ல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அந்த மாதிரி நடந்துக்கணும், புரியுதா? ஒழுங்கா நடிச்சிருவல்ல? பயமா தான் இருக்கு. தேனு, அதெல்லாம் பயப்படாத. உன் கூட படிச்சாங்களே காத்தமுத்து, வேலுச்சாமி, அவங்கதான் இவங்கன்னு நினைச்சுக்க. பேரு மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு போ. தேனு, பேரெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கா?
எங்க ஒரு வாட்டி சொல்லு கேட்டு பாப்போம். அப்பர் சிங், ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங். அதான் அதான் அதான். சரு சரு. சரு இல்ல, சாருவா? சாரு, சாருமதி. சாருமதி. ஆப்பாடா. அப்புறம் ஏலக்கா தாப்பா. ஏலக்கா இல்ல, ஏலைக்கா தாப்பா. ஏலைக்கா தாப்பா. அதான் அதான். இன்னொருத்தர் பேர் எனக்கு தெரியும், பிரசாந்த். அப்பா, அத கரெக்டா சொல்லிட்ட. வெரி குட். அதான். இதே மாதிரி அவங்க கிட்டே வந்து சொல்லிடுமா? அப்பாடி.